அற்பமான அந்த கழுதை மேல் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து பவனி வந்தார். படித்தவர்களோ படிக்காதவர்களோ அறிவில் சிறந்தவர்களோ தேராதவர்களோ நீங்க என்ன லெவல்ல நின்றிருந்தாலும் பரவாயில்ல, அர்ப்பணிப்பு, அந்த தாழ்மை சாந்தம் அர்ப்பணிப்பு இருக்குமானால் ஆண்டவர் தேடி நீங்க போகணும் இல்ல, உங்களை தேடி உங்க வீட்டுக்கு ஆள் அனுப்புவாரு, அழைச்சிக்கிட்டு வர சொல்லுவாரு. நீங்க ஆண்டவருக்கு வேணும். இங்க இருக்கிற நீங்க யாரானாலும் சரி, கழுத போல உங்களை தாழ்த்தி உங்க பழைய பாவ வழிக்காக கழுத குட்டி போல தாழ்த்தி கிடக்குறீங்களா? வீட்டுக்கு வெளியே தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? உங்களை ஆண்டவர் தனக்கு வேணும் அப்படின்னு கையில எடுக்கிறார். அருமையா நடத்துவார், அருமையா உயர்த்துவார். நீ மட்டும் உன்னை அலங்கரிச்சு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வஸ்திரம் உன் மேல விரிச்சாச்சு, பிள்ளை மேல வஸ்திரம் விரிங்க, அது மேலே ஆண்டவர் பவனி வரட்டும். நீதியின் வஸ்திரத்தை விரிங்க, துதியின் வஸ்திரத்தை கொடுங்க, ஜெப ஆவியை கொடுங்க கர்த்தாவே, அவ மேலேயும் நீங்க பவனி வாங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர். உங்க பிள்ளையாகிய கழுதை குட்டிய அற்பமா நினைக்காதீங்க. கழுதைய மட்டும் பச்சிட்டு அவர் பவனி வர்றவர் இல்ல, மரியின் மேலும் பவனி வருவார்.